இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். மத்திய அரசை கண்டித்து நாடு தழுவிய அளவில் 10 தொழிற்சங்கங்கள் சார்பில் அரசு ஊழியர்கள் மற்றும் வங்கி ஊழியர்கள் இன்றும் நாளையும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். தமிழகத்தில் போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. போலீஸ் பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வு, பொருளாதார நெருக்கடி, வேலை வாய்ப்பின்மை அதிகரிப்பு, தொழிலாளர் சட்டத்தில் திருத்தங்களை செய்ய மறுப்பது உள்ளிட்ட விவகாரங்களில் மத்திய அரசை கண்டித்து நாடு தழுவிய அளவில் தொழிலாளர்கள் இன்றும் நாளையும் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். INTUC, AATUC உள்ளிட்ட 10 தொழிற்சங்கங்கள் சார்பில் இந்த வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் தொலைத்தொடர்பு, சுகாதாரம், கல்வி, நிலக்கரி, மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து துறை ஊழியர்களும் கலந்து கொள்கின்றனர். பொதுத்துறை வங்கி ஊழியர்களும் அகில இந்திய அளவில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர். அமைப்பு சாரா தொழிலாளர்கள், விவசாயிகள், வணிகர்கள் உள்ளிட்டோரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனால் அரசு பணிகளும் வங்கி சேவைகளும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வேலை நிறுத்தத்தில் 20 கோடி தொழிலாளர்கள் பங்கேற்க உள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. நாடு முழுவதும் சாலை மறியல், ரயில் மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் நடைபெறும் என்று தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க உள்ளதாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்களும் அறிவித்துள்ளனர். வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கும் அரசு ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் போலீஸ் பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஒடிசாவில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மைசூரு உள்ளிட்ட நகரங்களிலும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வன்முறை வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அமைச்சர் பதவியில் இருந்து பாலகிருஷ்ணா ரெட்டி விலகியுள்ளார். அவர் வகித்து வந்த விளையாட்டு மேம்பாடு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் செங்கோட்டையனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாதலூர் பகுதியில் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக கடந்த 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தின் போது அரசு பேருந்துகள் மற்றும் காவல்துறை வாகனங்கள் மீது கல்வீசி தாக்கப்பட்டன. இதில் காவலர்கள் சிலரும் காயமடைந்தனர். இந்த வழக்கில் ஓசூர் MLAவாகவும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருந்த பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்ட 108 பேர் சேர்க்கப்பட்டிருந்தனர். இந்த வழக்கை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள MP, MLAக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து நேற்று தீர்ப்பளித்தது. இதில் பாலகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்ட 17 பேர் குற்றவாளி என நீதிபதி சாந்தி அறிவித்தார். அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,500 ரூபாய் அபராதமும் விதித்து அவர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து பாலகிருஷ்ணா ரெட்டியின் கோரிக்கையை ஏற்று தண்டனையை நிறுத்தி வைத்த நீதிபதி மேல்முறையீடு செய்ய பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு 1 மாதம் அவகாசம் வழங்கினார். 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெறும் MLAக்களின் பதவி பறிக்கப்படும் என்ற மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்கப்பட்ட அடுத்த நிமிடமே பாலகிருஷ்ணா பதவி இழந்ததாக சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி உடனடியாக அவர் தகுதி இழக்கம் செய்கிறார். ஆகவே அவர் இனிமேல் மினிஸ்டராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ நீடிக்க முடியாது. உயர்நீதிமன்றத்திலோ உச்சநீதிமன்றத்திலோ தன்னுடைய கன்விக்ஷனுக்கு ஸ்டே வாங்கினால் ஒழிய அவர் மினிஸ்டராகவோ MLAவாகவோ நீடிக்க முடியாது. அந்த கணம் தீர்ப்பு கூடிய மறுகணமே அவர் தகுதி இழக்கம் செய்யப்படுகிறார். இந்த தீர்ப்பை தொடர்ந்து அமைச்சர் பதவியிலிருந்து பாலகிருஷ்ணா ரெட்டி விலகியுள்ளார். இந்த ராஜினாமாவை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஏற்றுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாலகிருஷ்ணா ரெட்டி வகித்து வந்த விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறையை முதலமைச்சரின் பரிந்துரைப்படி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் என செங்கோட்டையன் அழைக்கப்படுவார் என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே 20 தொகுதிகள் காலியாக உள்ள நிலையில் தற்போது பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் காலியாக உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது. அகில இந்திய அளவிலான வேலைநிறுத்தம் புதுச்சேரியில் எப்படி உள்ளது என்பது குறித்து நமது செய்தியாளர் இளவமுதன் அவரிடம் கேட்கலாம். இளவமுதன், சொல்லுங்க, நாடு தழுவிய அளவில் அரசு ஊழியர்கள் 2 நாளைக்கு போராட்டம் நடத்திட்டு வராங்க. தற்போது புதுச்சேரியில் இயல்பான நிலை திரும்பி இருக்கிறதா? தற்போது அங்க சூழல் என்னவாக இருக்கிறது? பேருந்துகள் வழக்கம் போல் அங்கு இயங்குகிறதா? கூடுதல் விவரங்கள் என்ன?
விலைவாசி உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் வேலைநிறுத்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதே போன்று புதுச்சேரியில் இந்த போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த போராட்டம் என்பது மக்களின் இயல்பு வாழ்க்கையை கண்டிப்பாக பாதித்திருக்கிறது. காரணம், இங்கு தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை, ஆட்டோ டெம்போக்கள் ஓடவில்லை. இதனால் பயணிகள் பெருமளவில் பேருந்து நிலையத்தை காத்திருந்து ஏமாற்றமாக அடைந்தினார்கள். தற்போது நாம நேரடியாக பார்க்க முடியும். இப்போது பேருந்து நிலையம் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகிறது. உள்ளூர் பேருந்து நிலையம் மற்றும் வெளியூர் பேருந்து நிலையங்களும் பேருந்துகள் இல்லாதால் பொதுமக்கள் அவதிப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் போலீஸ் பாதுகாப்போடு தமிழக அரசு பேருந்து ஒன்று இயக்கப்பட்டது. அந்த பேருந்தை புதுச்சேரியிலிருந்து மயிலாடுதுறை சென்ற இந்த பேருந்தை நயனா ரவுண்டர் என்ற பகுதியில் ஒரு டெம்போவில் ஒரு கும்பல் வழிமறித்து முன்பக்க கண்ணாடியை உடைத்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை விரட்டி சென்று நான்கு பேரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் அப்போது பயணிகள் தாங்கள் டிக்கெட் எடுத்து சென்று ஊருக்கு செல்ல வேண்டும் என்று மக்கள் சொன்னதை அடுத்து அந்த பகுதியில் போலீசார் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு போட்டு அந்த பேருந்து அங்கிருந்து இயக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் இது போன்ற அசம்பாவிதத்தை தடுப்பதற்கு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் அந்தந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மற்றும் பேருந்து நிலையத்தில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. காரணம் பயணிகள் யாராவது வந்தால் அவர்களுக்கு அரசு பேருந்தை ஒன்று அமர்த்தி அவர்களை அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நகரப்பகுதியை பொறுத்தவரைக்கும் நகரம் மற்றும் கிராம பகுதிகளை பொறுத்தவரைக்கும் 30,000க்கும் மேற்பட்ட சிறு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் இருக்கு. அவை அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன. இதில் கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட மூடப்பட்டிருந்தால் இன்று வணிகம் கடுமையில் பாதிக்கப்பட்டிருக்கும். இது மட்டும் அல்லாமல் தொழிற்சாலைகளும் பெருமளவிலான தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. தனியார் பள்ளிகள் பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிகளும் அரசு அலுவலகங்களும் வழக்கம் போல் இயங்குகின்றன. திரையரங்குகள் பகல் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலான பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் நகரப்பகுதியில் வேறு ஒரு அசம்பாவிதங்களை தடுப்பதற்கு கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இளவுமதன், நாடு முழுவதும் சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் நடைபெறும் என ஏற்கனவே தொழிற்சங்க நிர்வாகிகள் அறிவிச்சிருக்காங்க. அந்த இடங்கள்ல காவல்துறை என்ன மாதிரியான ஏற்பாடுகள், என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுத்திருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமாக புதுச்சேரியில் அது போன்ற போராட்டங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அனைத்து தொழிற்சங்கங்களும் முக்கிய நகரப்பகுதியிலான இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலை மற்றும் நகரப்பகுதியில் இந்த போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். அது காலை 10 மணிக்கிலிருந்து 12 மணி வரை இந்த போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். இதன் பிறகுதான் இந்த போராட்டம் நடைபெறும். இளவுமதன், உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி. தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்தம் காரணமாக தமிழக கேரள எல்லையான களியக்காவிளையில் அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இது பற்றி விரிவான தகவலுடன் தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சஜய்குமார். அவரிடம் கேட்கலாம். சஜய்குமார், மத்திய அரசை கண்டித்து நாடு தழுவிய அளவில் 10 தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்றும் நாளைக்கும் போராட்டங்கள், பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது களியக்காவிளை மற்றும் நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றனவா? பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? அங்கு இயல்பு நிலை இருக்கிறதா? கூடுதல் விவரங்கள் என்ன சஜய்குமார்? நிச்சயம் மத்திய அரசின் தவறான கொள்கைகளால் பல்வேறு தரப்பு, அதாவது தொழிலாளர்கள், விவசாயிகள் போன்ற பல தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசை எதிர்த்து நடைபெறும் 48 மணி நேர வேலைநிறுத்த போராட்டமானது நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் துவங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையும் தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் அனைத்தும் எல்லை பகுதியான களியக்காவிளையுடன் நிறுத்தம். கேரளாவில் முழு அடைப்பு கூட இந்த முழுஅடைப்பு போராட்டமாக தற்போது நடைபெற்று வருகிறது. திருவனந்தபுரம், எர்ணாகுளம் போன்ற பகுதிகளில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நூற்றுக்கணக்கான போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை கைது செய்தனர். இதனால் கேரளா மார்க்கம் தமிழகத்தில் வரும் பல்வேறு ரயில்களும் பல மணி நேரம் தாமதமாக இயக்கப்பட்டனர். இதனால் பயணிகள் பெரும் பாதிப்பு அடைந்தனர். குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து பணிமனைகளிலிருந்தும் அனைத்து பேருந்துகளும் தற்போது போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகின்றன. சஜய்குமார், ஏற்கனவே போலீஸ் பாதுகாப்புடன் அரசு பேருந்துகள் இயக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது களியக்காவிளையில் அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இதற்கு பயணிகள் என்ன சொல்றாங்க? பயணிகள் எப்படி அவதி அடைந்திருக்காங்க? அதாவது தமிழகத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் குமரி மாவட்டம் வழியாக வரும் அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள், பெங்களூர், சென்னை போன்ற பகுதிகளிலிருந்து வரும் கேரளா செல்லும் பேருந்துகள் அனைத்துமே தமிழக கேரளா எல்லை பகுதியான களியக்காவிளை நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால்
கேரளாவுக்கு செல்லும் பயணிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு கேரளா செல்ல முடியாமல் கலைக்கால எல்லை பகுதியை தற்போது தவித்து வருகின்றனர். நித்யா, உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி சஜய்குமார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் 2 நாள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. சென்னையில் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுகிறது. இது பற்றி விரிவான தகவலுடன் தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் கோகுல். அவரிடம் கேட்கலாம். கோகுல், நீங்க சொல்லுங்க, நீங்க இருக்கக்கூடிய பகுதி எந்த இடத்துல இருக்கீங்க? அங்க அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றனவா? கூடுதல் விவரங்கள் என்ன? காலை நிலவரம் எப்படி இருக்கு? பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் 2 நாள் வேலைநிறுத்த போராட்டமானது நடைபெறுகிறது. மத்திய அரசு ஊழியர்கள் நடத்தக்கூடிய இந்த வேலைநிறுத்த போராட்டத்துக்கு மாநில அரசு ஊழியர்களும் ஆதரவு அளிப்பார்கள். அந்த ஊழியர்களும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று பல தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்தன. சென்னையை பொறுத்தளவு பேருந்துகள் தற்பொழுது வழக்கமாக இயக்கப்பட்டு வருகின்றன. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலும் இந்த வழக்கம் போல சென்னையில் 90% மேலான பேருந்துகளானது இயக்கப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தளவு வங்கி ஊழியர்களுடைய போராட்டத்தால் மத்திய அரசு ஊழியர்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் வங்கி ஊழியர்களும் கலந்து கொள்வதால் வங்கி பணிகளானது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல மற்ற பேருந்துகள், ஆட்டோக்கள் எல்லாம் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகின்றன. மத்திய அரசு ஊழியர்கள் மட்டுமல்லாமல் மாநில அரசு ஊழியர்களும் இந்த 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சென்னையில் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பல இடங்களில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஆனால் வேலைநிறுத்த போராட்டத்தால் எந்தவித ஒரு பாதிப்பும் சென்னையை பொறுத்தளவு இல்லை. வழக்கம் போல பேருந்துகள், ஆட்டோக்கள் எல்லாம் இயக்கப்படுகிறது. மக்களுக்கு எந்தவித ஒரு இடையூறும் இல்லை. 90% மேலான பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. எதிர்க்கட்சிகளுடைய தொழிற்சங்கங்கள் எல்லாம் இந்த வேலைநிறுத்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலும் ஊழியர்கள், பெரும்பாலான ஊழியர்கள் இன்று பணிக்கு வழக்கம் போல் வந்திருக்கிறார்கள். அதே போல இன்று இந்த 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தக்கூடிய இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வங்கி ஊழியர்கள், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், டாஸ்மாக் ஊழியர்கள், மின் ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் என பல தொழிற்சங்கத்தினுடைய ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இன்று காலையில் ஈடுபட உள்ளார்கள். மற்றபடி வேலைநிறுத்த போராட்டத்தால் எந்தவித ஒரு பாதிப்பும் சென்னையை பொறுத்தளவு இல்லை. நித்யா, கோகுல், தமிழகத்தில் போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு ஏற்கனவே எச்சரிக்கையை விடுத்திருந்தது. பல இடங்களில் ரயில் மறியல், சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்காங்க. அந்த இடங்களில் என்ன மாதிரியான காவல்துறை பாதுகாப்பு செய்ததற்கு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கூடுதல் விவரங்கள் என்ன? மத்திய அரசு ஊழியர்கள் நடத்தக்கூடிய இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் மாநில அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமில்லாமல் அன்றைய தினம் பணிக்கு வராமல் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள், மின் ஊழியர் தொழிற்சங்கம், அதே போல தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் என பல்வேறு தொழிற்சங்கங்கள், சங்கங்கள் எல்லாம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். ஆனால் வேலைநிறுத்த போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. வேலைநிறுத்த போராட்டத்தில் ஊழியர், அதே தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஊழியர்கள் எல்லாம் இன்று வழக்கம் போல பணிக்கு வந்திருக்காங்க. ஆனால் மத்திய அரசு ஊழியர்கள் நடத்தக்கூடிய இந்த வேலைநிறுத்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் நடத்த இருக்கிறாங்க. குறிப்பாக 10 மணிக்கு மேல பல இடங்களில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், மின் ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் என இன்றைய தினம் ஆர்ப்பாட்டமும், நாளைய தினம் சாலை மறியல் போராட்டம், ரயில் மறியல் போராட்டம் நாளைய தினம் நடைபெற உள்ளது. இந்த போராட்டத்தை ஒட்டி சென்னையில் பல இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பணிமனைகள், அரசு ஊழியர்கள் நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய இடங்கள் எல்லாம் அந்தந்த இடங்களில் காவல்துறையோட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மற்றபடி இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லை. மத்திய அரசு அலுவலகங்களில் மட்டும் ஊழியர்கள் பணிக்கு வராதால் அந்தந்த பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவு வங்கி பணிகள் இன்றும் நாளையும் ஒரு 2 நாட்கள் முடங்க உள்ளது. இந்த வங்கி பணிகள் முடக்கத்தால் பல லட்சம் ரூபாய் பண பரிவர்த்தனை, காசோலைகள் பரிவர்த்தனை எல்லாம் முடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று காலையில் வங்கி ஊழியர்கள் மட்டுமல்லாமல் மத்திய அரசுடைய மற்ற ஊழியர்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார்கள். மாநில அரசு ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடாவிட்டாலும் அவர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் நடத்த இருப்பதாக ஊழியர் சங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நித்யா, நிச்சயமாக நாடு தழுவிய அளவில் அரசு ஊழியர்கள் 2 நாள் வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கி இருக்கிறது. இதில் 20 கோடி தொழிலாளர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இது பற்றிய விரிவான தகவலை எமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்டும். உங்கள் தகவலுக்கு நன்றி.
உயர்சாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடையும் நிலையில் இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்காக மாநிலங்களவை கூட்டத்தொடர் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே உள்ள நிலையில் உயர்சாதியில் உள்ள ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அரசியல் சாசன சட்டத்திருத்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்தது. இந்த சட்ட திருத்தம் மூலம் ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய் வரை உள்ள உயர்சாதியினர் பயனடைவார்கள். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட மற்ற மதங்களை சேர்ந்த ஏழைகளும் இடஒதுக்கீடு சலுகையை பெறுவார்கள். இதற்காக அரசியல் சாசன சட்டத்தின் 15 மற்றும் 16வது பிரிவுகளில் திருத்தம் செய்வதற்கான மசோதா நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. இதையொட்டி மக்களவையில் இன்று கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தங்களது உறுப்பினர்களுக்கு காங்கிரஸ், பாஜக ஆகியவை கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளன. இதனை மக்களவையில் இன்று நிறைவேற்றிவிட்டு மாநிலங்களவையில் நாளை நிறைவேற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக மாநிலங்களவை கூட்டத்தொடர் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அரசியல் சாசன சட்டத்திருத்த மசோதா என்பதால் 3/2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. உயர்சாதி ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. எனினும் தேர்தல் நேரத்தில் நிறைவேற்றுவது சந்தேகத்தை எழுப்புவதாக அந்த கட்சிகள் குறிப்பிட்டுள்ளன. டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சிங் சுர்ஜிவாலா, பின்தங்கிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதை காங்கிரஸ் வரவேற்பதாக தெரிவித்தார். எனினும் 4 ஆண்டுகள் மற்றும் 8 மாதங்களில் எதனையும் செய்யாமல் தற்போது செய்வது சந்தேகத்தை எழுப்புவதாக அவர் கூறினார். Last 4 years and 8 months, Modi government has suddenly woken up to the woes of economically poor, facing imminent defeat in the 2019 elections and with 100 days to go for polls. That itself raises certain questions on the intent, the bona fide and the honesty of Modi government altogether. இதேபோல கொல்கத்தாவில் செய்தியாளரிடம் பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி, இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியுமா இல்லையா என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். Or teach the unemployed youth, because first they have to clarify whether it will be implemented or not, whether it is constitutionally valid or not, whether legally it is valid or not, whether it is feasible or not. கட்டாய விடுப்பில் அனுப்பியதை எதிர்த்து சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மா தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மாவுக்கும் சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானாவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இருவருமே பரஸ்பரம் லஞ்ச புகார் தெரிவித்தனர். இதையடுத்து இருவரையும் கடந்த அக்டோபர் மாதத்தில் கட்டாய விடுப்பில் அனுப்பிய மத்திய அரசு அதிகாரத்தையும் பறித்தது. பொறுப்பு இயக்குநராக நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அலோக் வர்மா மனு தாக்கல் செய்தார். ராகேஷ் அஸ்தானா உள்ளிட்ட சிபிஐ அதிகாரிகள் மீதான லஞ்ச புகாரை விசாரிக்க நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க கோரி காமன் காஸ் என்ற அரசு சாரா அமைப்பு மனு தாக்கல் செய்தது. இதனை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் கே வேணுகோபால், இருவருக்கும் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர முடியாததால் அதிகாரத்தை பறித்ததாக வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை கடந்த மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்ப்பு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் நகைக்கடை உரிமையாளர் வீட்டில் 11 கிலோ தங்க நகைகள் மற்றும் 140 கிலோ வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டை உள்ளாரம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் சந்தோஷ் என்பவர் சவுகார்பேட்டையில் மொத்தமாக நகை விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று மதியம் வாடிக்கையாளரிடம் காண்பிக்க நகைகளை எடுக்க வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது பீரோவில் வைத்திருந்த 11 கிலோ தங்க நகைகள் மற்றும் 140 கிலோ வெள்ளி மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் உள்ளிட்டவை காணாமல் போனது தெரிய வந்தது.
அதிர்ச்சியடைந்த சந்தோஷ் கொருக்குப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். வீட்டில் தனியாக இருந்த தனது தாய் உறங்கியிருந்த நிலையில் கொள்ளையர்கள் பீரோவை சாவி போட்டு திறந்து கொள்ளையடித்து சென்று விட்டதாக போலீசாரிடம் சந்தோஷ் கூறியுள்ளார். வீட்டினுள் பொருத்தப்பட்டிருந்த 5 CCTV கேமரா பதிவுகளின் ஹார்ட் டிஸ்கையும் எடுத்துச் சென்றதாக கூறியுள்ளார். இந்நேரமும் பரபரப்பான மார்க்கெட் பகுதியான உள்ளாரம்மன் கோவில் பகுதியில் கொள்ளையர்கள்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்களா? பீரோவை திறந்து நகைகளை கொள்ளையடித்துவிட்டு சந்தோஷ் நாடகமாடுகிறாரா? அல்லது உண்மையாகவே நகைகள் கொள்ளை போனதா என பல கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பங்களா வீட்டில் பாதுகாப்பில்லாமல் இவ்வளவு நகைகளை எவ்வாறு வைத்திருந்தனர் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இருப்பினும் போலீசாரின் முழுமையான விசாரணைக்கு பின்னரே இந்த கொள்ளையில் ஈடுபட்டது யார் என்பது தெரியவரும். பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த கொள்ளை அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளாஸ்டிக் தடையின் எதிரொலியால் தூத்துக்குடி மாவட்டத்தில் பனை ஓலை கொட்டான் தயாரிப்புகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. காணாமல் போன தொழில் தற்போது களைகட்டி உள்ளதாக மகிழ்கின்றனர் அதன் தயாரிப்பாளர்கள். இந்த சுவாரஸ்யமான தொகுப்போடு இந்த செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான புதூர், நாகலாபுரம், காமநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பனை தொழிலை நம்பியே பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை தேடி வருகின்றனர். முன்பு பூக்கூடையில் இருந்து வெல்லம் போன்ற பொருட்களை அனுப்புவதற்கும் பனை ஓலையால் தயாரிக்கப்படும் கூடைகளையே பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் பிளாஸ்டிக் பொருட்களின் மோகத்தால் பனை ஓலை பொருட்களின் பயன்பாடு குறைந்து போனது. இது பெட்டி, இது போன்ற விசிறி, இது போன்ற பல்வேறு பொருட்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் நல்ல தொழில் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ 30 ஆண்டுகளாக பிளாஸ்டிக் மோகத்தெல்லாம் அந்த தொழில் நலிவடைஞ்சிருச்சு. பழையபடி அந்த தொழில் உள்ள செய்கிறதுக்கு மக்கள் ரெடியாக இருந்தாலும் இன்றைக்கி பொருளாதார சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது. அவங்களுக்கு அரசாங்கம் பல இதில் கடனுதவி செய்தால் தொடர்ந்து தொழில் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தமிழகத்தில் ஜனவரி 1 முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் சேவு, மிக்சர் போன்ற தின்பண்ட கடைகள் மற்றும் பேக்கரிகள், ஸ்வீட் கடைகள் பனை ஓலை கொட்டான்களை வாங்க முன்வந்துள்ளனர். ஆனால் மூலப்பொருளான பனை ஓலைகளுக்கு தட்டுப்பாடும் அவற்றை ஏற்றி வர வாடகை கட்டணமும் உயர்ந்து போனதாக வருந்துகின்றனர். வெளியூர் போனால் தான் இந்த பொருள் ஓலைகள்லாம் வாங்கிட்டு வர முடியும். எங்கே நிறைய பணம் இருக்குதோ அதுக்கு போய் வாங்கிட்டு வரணும். அது இப்போ உள்ளது வசதி வேணும். போய் கொண்டு வரணும்னா ஒரு 5000 ரூபா இருந்தால் தான் ஒரு லோடு ஓலை கொண்டு வர முடியும். 5000 ரூபா காணாது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு. அந்த வண்டி வாடகையை 3 ரூபா 2 ரூபா விடுங்க. வேம்பார், இந்த வைப்பார் இப்படி போய் வெட்ட போனோம்னா வண்டி வாடகையை 3 ரூபா 4 ரூபா வேணுங்கிறாங்க. அதனால் ஏதாவது கவர்மெண்ட் ஒரு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நாங்கள் இந்த தொழிலை கொஞ்சம் முன்னேறிக்கிறோம். கடந்த காலங்களில் 2 ரூபாயில் இருந்து 3 ரூபாய்க்கு விற்பனையான பனை ஓலை கொட்டான் மற்றும் பெட்டிகள் தற்போது 5 ரூபாய்க்கு மிகாமல் விற்பனையாகிறது. இதனால் ஆர்டர்களும் வந்து குவிவதால் இரவு பகல் பாராமல் தொழிலை செய்து வருவதாக அதன் தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர். எல்லாம் கொட்டாங்க, எல்லாம் வியாபாரி வாராங்க, கிடைக்க மாட்டேக்கு ஓலை கிடைக்க மாட்டேக்கு. எனக்கு இன்னைக்கு கொடுங்க, அர்ஜென்ட்டாக கொடுங்க, கொட்டா இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயா இன்னும் 2 நாள் பொறுங்க, ஒரு 4 நாள் செய்யுங்க, முடஞ்சி தாரோம் அப்படி சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. செஞ்சுருக்கோம். நாகரிக மோகத்தால் முடங்கி போன பாரம்பரிய பொருளான பனை ஓலை பொருட்களை பயன்படுத்த பலரும் முன்வந்துள்ள நிலையில் அதன் மூலப்பொருளான பனை ஓலைக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுகிறது. அரசு பனை ஓலை பொருட்களை தயாரிக்க உதவிகள் செய்தால் தளர்ந்து போன தொழில் வளரும் என எதிர்பார்ப்புகளை முன்வைக்கின்றனர் அதன் தயாரிப்பாளர்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து மகேஸ்வரன்.